அதுக்கப்புறம் அங்கே காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம். மெதுவாக இடம்பெற தொடங்கின நகர்ந்தோம், கீழே இறங்கி வந்தோம். காடு சார்ந்த இடமும் மலை அடிவாரத்தை ஒட்டி அங்கே முல்லை மலர்கள், சின்ன சின்ன மலர்கள் நிறைந்திருந்ததால் நமது முன்னவர்கள் முல்லை நிலம், முல்லை திணை என்று வரையறுத்தார். இதுவரை வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்று நமது முன்னவர்கள் சிந்தித்தார்கள். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினார்கள். அங்கே நாம் மேய்ப்பரானோம். அங்கே குறவர், இங்கே ஆயர் கூட்டம். நாம தான் இரண்டாவது திணை மக்கள். கீழே இறங்குறோம், நிலம் பள்ளமா இருக்கு. அங்கு வாழ்ந்த எல்லாரும் பல்லர்கள் தான். நானும் பல்ல, நீனும் பல்ல, எல்லாரும் பள்ளம்தான். உண்மையை நீ உணர்ந்து பார். அருவி ஆரக்கண்டம் நீர் ஓடிச்சு, குளித்தோம். அந்த இடத்துல நாகரிகம் அடைஞ்சோம். நிலைச்சு வாழலாம்னு நகர்ந்து வாழ்ந்த நாம் நிலைத்து வாழலாம் முடிவெடுத்தோம். அங்கே உணவுப் பொருள்களை வேளாண்மை செய்து சாப்பிடலாம்னு முடித்தோம். ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். உழவுக்கு மாட்டை பழக்க தொடங்கினோம். மாட்டை உழவுக்கு பழக்க அதோடு போய் சிநேகம் பாராட்டினோம். காட்டு விலங்கை வீட்டு விலங்கா மாற்றினோம். பல்லர்கள் நாம் தான் பாண்டியர்கள். இதில் எந்த சாதி சமூகத்தில் பாண்டியன்னு பேர் இல்லை சொல்கிறான்? சொல்லு. தேவேந்திரரில் பாண்டியன் இல்லையா? வன்னியரில் இல்லையா? கோனாரில் இல்லையா? நாடாரில் இல்லையா? கவுண்டரில் இல்லையா? சொல்லு. முதலியாரில் இல்லையா? உடையாரில் இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன் பேர். காரணம் நாம் தான்டா பாண்டியர்கள். இப்போ என்ன நீங்க கவனிக்கணும்? குறவர், மருத நிலம். இங்கே மருத மரங்கள் அதிகமாக இருந்தால் இந்த நிலத்தின் பெயர் மருத நிலம். ஒரு தொல்குடி, நம் தாய்க்குடி குறவர் குடி, அதில் இருந்த இத்தனை குடி. இதற்கு பிறகு கடலும் கடல் சார்ந்த இடமும் போகிறோம். அது நெய்தல் என்று அழைக்கப்படுது. அங்க வாழ்ந்தவன் மீனவன் அல்ல. அவனுக்கு பேர் மீனவன் அல்ல. மீனவன் என்பது காரண பெயர். காரணம் மீன் பிடிப்பதால் மீனவன்ட்ட. அது மாதிரி மீனை பிடிப்பதால் நாம் மீனவர்கள். ஆனால் அது நம் குடிப்பெயர் அல்ல. நம் குடிப்பெயர் பாரந்த கடல் பரப்பிலே வாழ்வதால் நாம் பரதவர்கள் என்பதுதான் நம்முடைய குடிப்பெயர். இந்த 4 குடியில் இருந்துதான் உலகில் இத்தனை மானுட சமூகம். நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பழங்குடி மக்கள் என்று தனியால, தமிழ் குடியே பழங்குடி தான். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அது நீ கோச்சுக்க ஓட்டு போட போடாதப்பா. சத்தியமும் உண்மையும் கொஞ்சம் கசக்கத்தான் ராஜா.